ஹலோ குட்டீஸ், எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதை பார்க்குறதுக்கு? நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் உங்கள் எல்லோரையும் இந்த மீடியா மூலமாக பார்க்கணும் அப்படின்ட்டு. சந்தோஷமாக இருக்கீங்கல்ல? இன்றைக்கி கூட தாளந்துகள் கர்த்தருக்காக அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் நம்ம நிறைய காரியங்கள் பார்க்க போகிறோம். இந்த நாளுக்கான வசனம் அண்ணன் சொல்லித்தாரேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை மனப்பாடம் பண்ணுவீங்களா? ஓகே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இது எங்கே இருக்குது? லூக்கா 10வது அதிகாரம் 42வது வசனம். நான் கடைசி முறை அண்ணன் சொல்கிறேன், நீங்களும் என்ன பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். சொல்கிறீங்களா? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆமாம், இப்போ தாளந்துகள் கற்றுருக்காங்கன்னு பார்த்துட்டோம். தாளந்துகள்னு என்னது? இப்போ நம்மகிட்ட நிறையா திறமைகள் இயேசுப்பா கொடுத்துருக்காங்கல்ல. என்ன தாளந்து? விளையாடுறது அது மட்டுமா? இல்லை, இப்போ நல்லா பாடுறவங்க இருக்கீங்க, சிங்கிங் பண்ணுறவங்க இருக்கீங்க, நல்ல ட்ராயிங் வரைகிறவங்க, சில பேருக்கு எழுத்து சூப்பராக வரும், சில பேர் நல்லா ஹோம்ஒர்க் எல்லாமே சூப்பராக படிப்பீங்க, மெமரி பவர் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏசப்பா நமக்கு கொடுத்த திறமைகள் இல்லை, மற்றவங்ககிட்ட இல்லாதது நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த திறமைகளை நம்ம யாருக்காக யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்காக அழகான ஒரு ஸ்கிட் ஒன்று வருது, பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயம் நேசமாக காண்பாய். ஆமோஸ், சொல்லுங்கப்பா. என்ன பண்ணுகிற இப்போ? அப்பா நான் தான் சொன்னலப்பா, ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குன்னு, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு. நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஆமாம்ப்பா, எங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. எப்பா இன்னைக்கு ஆயத்த நாள்ப்பா? புரியுதுப்பா, நாளைக்கு ஆமாம் சண்டே சர்ச்சு, இன்னைக்கு ஆயத்த நாள் தான். புரியுது. இப்போ அதுக்கு என்னப்பா? ஏன்பா இன்னைக்கு உனக்கு கொடுத்த தாளந்தை நீ ஏன்பா மிஸ் பண்ணுற? நல்லா பாடுவேன், நல்லா ஒர்ஷிப் பண்ணுவேன். கத்தை இவ்வளோ பெரிய தாளந்தை கொடுத்துட்டு நீ என்னடான்னா எப்போ பாரு பணம் பணம் பணம்னுக்கிற. என்ன அர்த்தம் அது? பணம் முக்கியமா அது? அப்பா நான் ஒன்று சொல்லட்டா? இங்கே பாருங்க, இப்போ அங்கே வந்தாலும் நான் பாடினாலும் எனக்கு என்ன ஏதாச்சும் தரவா போகிறாங்க? எனக்கு கிஃப்ட்டு தர போகிறாங்களா, இல்லை ஏதாவது ஆஃபரிங் தர போகிறாங்களா? இல்லை தானேப்பா. அது இப்போ எதுக்குப்பா? நான் ஒன்று எங்கள் தாளந்தை நான் யூஸ் பண்ணுறேன்னா அவங்க ஏதாச்சும் எனக்கு தரணும். அப்போ தராத இடத்துல நான் என்ன பாடுறது? அதில் என் ஃப்ரெண்டு வீட்டில் எங்கே பாருங்க, நான் பாடின நினச்சிக்கோங்க, அவங்களும் கிறிஸ்டின் தான். யோசிச்சு பார்த்துக்கோங்க, அவங்களும் கிறிஸ்டின் தான். அவங்க எனக்கு எதாவது வந்தவனையா சும்மா அனுப்பணும் சொல்லிட்டு எதை காணிக்க தருவாங்க, எதை கிஃப்ட் எதாவது தருவாங்க. நீ பணத்துக்காக தான் போகிற. அப்போ நீ ஆவிக்கு வாசத்தை வாங்கணும்னு இல்லை, அப்படி தானே உனக்கு? என்னப்பா இந்த காலத்தில் வாழ்ந்துட்டு நாளைக்கு ஓய்வு நாளில் நல்லா ஒர்ஷிப் பண்ணினா எல்லா ஜனங்க பார்த்து உன்னை கத்தரே பார்த்து ஆசீர்வதிப்பார். எவ்வளோ ஜனங்க உன்னை பார்ப்பாங்க. அப்பா நாளைக்கு ஓய்வு நாள் வந்தாலும் ஜனங்க தான் பார்க்க செய்வாங்க. ஆனால் எனக்கு எதாவது தரவா போகிறாங்க? ஏன்? கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் போதுமே, அதுவே உனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்பா எனக்கு வர கால் வந்துட்டே இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இல்லை, நான் போயிட்டு வரேன். பார்ப்போம். சரி, அப்போ போய் தான் ஆகணும், அவ்வளோதானே உங்கள் முடிவு? ஆமாம்ப்பா. அப்போ நீ கிளம்பு போ. என்னடா அந்த சின்ன பையன் கீழ்ப்படியாமல் போயிட்டான். ஆண்டவரே சோத்திரம்ப்பா, என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி, பெரியவனா கூப்பிட்டு பார்ப்போம், அவனா வரானா பார்ப்போம். அவன் தான் கீழ்ப்படியில், இவனாலும் கீழ்ப்படிவானா பார்ப்போம். பெரியவனா பெரியவனா அப்பா. என்னப்பா? இப்போ என்னப்பா எங்கே பாருங்க? என்னப்பா கிளம்பிட்டியா? ஆமாப்பா, இப்போ கிட்டாரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 கால் பண்ணியிருக்கான். அவங்க கூட வெளியில் ஒரு டூர் போகிறேன் நான். ஏன்பா ஒரு நல்ல தாளந்து ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. சின்னவனுக்கு என்னடா பாடம் தாழ்ந்து கொடுத்துறாரு, உனக்கு என்னடானா கிட்டார் வாசிக்க தாழ்ந்து கொடுத்துக்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவருக்கு நீ செலவழிக்கணும்ப்பா. இப்போ எத்தனை வாரம் தான் சர்ச்சிலேயே டேலண்ட்? அது தப்பு. நீ அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவர் தான் நம்மளுக்கு முக்கியம், உலகம் முக்கியம் கிடையாது. நீ ஆண்டவரை மட்டும் நீ பின்பற்று, அது போதும். அங்கே எவ்வளோ கிடைக்கும்? ஏதோ 100 ரூபா 200 ரூபா கொடுத்து இது பண்ணிடுவாங்க. ஏன் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன்னா நிறைய கொடுப்பாங்கப்பா. அப்பா நான் சொல்கிறது என் பேச்சை கேட்க மாட்டிய.
நீ மாட்டு உன் இஷ்டத்தை பேசி நிற்கிற. ஏன்னா உனக்கு உலக வாழ்க்கை தான் முக்கியமாகுது. ஆண்டவர் கொடுத்த தாளந்த நீ எங்கே பயன்படுத்திக்கிற? உலகத்துக்கு பயன்படுத்துகிற. அப்படி பயன்படுத்தக்கூடாது. நீ நம்மளை உண்டாக்குன ஆண்டவருக்கு நீ பயன்படுத்து, உன்னை ஆசீர்வதிப்பார். புரியுதா? பயன்படுத்தணும் ஒன்றும் தேராதுப்பா. அப்படியே இருக்க வேண்டியதாக, நம்ம வளரவும் முடியாது. இப்போ டைம் ஆகிட்டு பாருங்க. இப்போ நான் உடனே போகணும். அப்போ போய் தான் ஆகணும். நாளைக்கு ஓய்வு நாள். நாளைக்கு நீ வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து கிட்டார் வாசி எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? எவ்வளோ ஆசீர்வாதம் உனக்கு தெரியுமா? அவனும் கீழ்ப்பட நீ கீழ்ப்பட பண்ண என்ன பார்த்தேன் அது? அதெல்லாம் வேணாம்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ஜாலியாக இருக்கும்ப்பா. சரி, நீயும் போதான் போற. அப்போ கீழ்ப்படைய மாட்டேன். சரி போ, போயிட்டு வரேன். வேறு என்ன பண்ணுறது? அப்பா என்னப்பா காலையில சோறு இருக்கீங்க? என்னப்பா? சின்னவனும் பெரியவனும் 2 பேரும் வெளியே போயிட்டானுங்க. ஏன்டா இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டா, இல்லப்பா நான் வெளியே வேலை நிறைய இருக்குது. பெரியவன் நல்லா கிட்டார் வாசிப்பான், இன்னொருத்தர் நல்லா பாடுவான். 2 பேரும் கூப்பிட்டு போனாலும் வர்ஷிப் பண்ணிட்டு வரலாம். வர்ஷிப் பண்ணுவானுங்க, ஹெல்ப் பண்ணுவானுங்க. உனக்கு தெரியுது, அவனுக்கு 2 பேருக்கும் தெரியல. கத்தர் கொடுத்த தாளந்த உலகத்தை செலவு பண்றானுங்க. நான் எவ்வளவுதான் சொல்லி பார்த்தேன், வரமாட்டேன்னு பிடிவாதமா வெளியே போயிட்டானுங்க. என்னப்பா வேலைக்கு கிளம்பிட்டியா? அவன்ப்பா கிளம்புனேன். சரி பரவாயில்ல, நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு அவனுக்கு தான் வரல. நான் வர அவங்க கூட போயிட்டு பாட்டு பாடி ஆராதனை பண்ணிடுறேன். நீங்க செய்தி கொடுத்து நம்ம சர்ச்சை நடத்திட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷம் பண்ணி உனக்கு கொடுத்த தாளந்த கத்திரிக்கு நீ பயன்படுத்துற. ஆனா 2 பேரும் கொடுத்த தாளந்து வீணா பயன்படுத்துறானுங்க. வா நம்ம 2 பேரும் சர்ச்சுக்கு போலாம். சரிப்பா, இனிமே நீ எப்பயுமே சோகமா இருக்காத. அவனை கூப்பிட்டு வரலாம், என்ன கூப்பிட்டு நான் வரேன்ப்பா. சரியா? வாங்கப்பா போலாம்ப்பா. என்ன குட்டீஸ், எல்லாருமே ஸ்கிட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த ஸ்கிட்டில் 3 பேர் இருந்தாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு அண்ணன் மட்டும் யாருக்காக யூஸ் பண்ணாங்க? ஏசப்பாக்காக. வேலை இருந்தாலும் ஏசப்பாக்காக ஊழியத்துக்காக போனாங்க இல்லையா? நாளைக்கு உங்களுக்கும் நிறைய காரியங்கள் வரும். நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கிறத ஏசப்பா பார்ப்பாங்க. ஓகே, ஜோ பண்ணலாமா? நம்ம எல்லோரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, யாருக்காகவும் இல்லை, ஏசப்பா நம்மளை பார்க்குறாங்கன்னு நீங்கள் நல்ல கண்ணை மூடி ஏசப்பா கூட பேசலாமா? என் கூட சேர்ந்து ஏசப்பா கூட பேசுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளில் உங்களோட கூட பேசி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாட்களில் எத்தனையோ விதமான திறமைகளை, தாளந்துகளை நீங்கள் பிள்ளைகள் கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் ஆண்டவரே உலகத்துக்கோ ஆண்டவரே மற்ற காரியங்களுக்கோ யூஸ் பண்ணாமல் ஆண்டவரே உங்களுக்கு அதை பயன்படுத்த, ஆண்டவரே தந்தவருக்காக அதை பயன்படுத்த, அது நிமித்தமாக சந்தோஷப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் அப்படி செய்யும்போது நீங்கள் எங்கள் மேலே பிரியமாக இருந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தை செய்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் விசேஷமாக ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் புது மெத்தட்ஸ்லாம் நம்ம வசனம், கதைகள் எல்லாமே பார்க்க போகிறோம். ஓகே, பாய்.